வணக்கங்க. இன்றைய தலப்புராணமா நம்ம பார்க்க இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை பற்றி கோவிலை பற்றித்தான் காணப்போகிறோம். இங்க உற்சவரா ஸ்ரீதேவி பூதேவியோட இங்க வீட்டிருக்கிறாரு. அங்க அம்மன் பத்மாவதி, தலவருச்சம் புன்னை மரம், தெப்பக்குளம் தான் இங்க தீர்த்தம். இதோட ஊர் பேர், புராண பேர் பார்த்தீங்கன்னா பற்பக்குளம்னு பேரு. இது இங்க சிற்பங்கள் உலக அளவுல புகழ்பெற்ற சிற்பமா விளங்குவதுதான் இந்த தலத்தோட சிறப்பம்சம். அது இல்லாம இங்க இருக்கிற கற்சிலைகளை தட்டினா வெங்கல சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலத்துக்கு அருகிலேயே அகத்தீஸ்வரர் திருக்கோயில், காசிநாத சுவாமி திருக்கோயில், தென்னழக திருக்கோயில், கிருஷ்ணசாமி திருக்கோயில், நீலமணி சுவாமி திருக்கோயில் ஆகிய திருத்தலம் அமைஞ்சிருக்குது. போறவங்க அந்த கோவிலையும் பார்த்துட்டு வாங்க. திருப்பதி ஏழுமலையானுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்ற முடியாதவங்க இந்த தலத்துல முடிக்காணிக்க நிறைவேற்றுறாங்களாம். பத்மாவதி தாயாருக்கு பட்டுப்புடவை சாத்தி பால் பஞ்சாமிரதம் படைச்சோம், பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சோம், பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகத்தும் நேர்த்திக்கண்ணை செலுத்துறாங்களாம். இந்த தலத்து பெருமாளை வணங்குறவங்களுக்கு கல்யாண வரம், குழந்தை வரம் ஆகியவை கிடைக்கும். மேலும் வியாபார விருத்தி, குடும்ப சந்தோஷம் இதுக்காகவும் இந்த தலத்துல பக்தர்கள் பெருமளவு வேண்டிக்கலாம். அதாவது 16ஆம் நூற்றாண்டு கோயில் இது. கோயிலுக்குன்னு புராண வரலாறுன்னு பார்த்தா எதுவும் இல்லைதாங்க. ஆனா மிகச்சிறந்த ஒரு சிற்ப கலைக்கூடம் இது. அதாவது சிற்பி ஒருத்தர் பாறைய பாக்குறாரு. அந்த பாறையில இயற்கையிலேயே ஒரு செந்நிற ரேகை ஓடுதான். அந்த பாறையும் அதுல ஓடிய செந்நீர ரேகையும் வச்சு அவர் சிலை அமைக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த வீரனோட விழாவில் வடிகிற ரத்த பெருக்காவே அந்த சிவந்த ரேகை ஓடிதான். அந்த அளவுக்கு உயிர் பெற்ற கல் சிலை வடிவமா இருக்கிற மாதிரி தூணை நிறுத்தி வைக்கிறாராம் சிற்பி. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கிருஷ்ணாபுரத்து கோயில் இருக்க சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற கல்வெட்டுக்கள் கூறுது. திருப்பதிக்கு செல்ல முடியாதவங்க இந்த கோயில்ல நேர்த்தி கடனை செலுத்தலாமா. இங்க பாத்தீங்கன்னா பெருமாள் நின்ற கோலத்துல அப்படியே காட்சி தரார். இது தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிற்பங்கள் உலக அளவுல புகழ் பெற்றுச்சு. அவ்வளவு நுணுக்கமா, அழகுணர்ச்சியோட, கல்லும் பேசுமா அப்படின்னு வியக்க வைக்கிற அளவுக்கு சிற்பங்கள் இங்கு அழகுற செதுக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் அங்க உருவங்கள் அணிகலன்களோடு அப்படியே காண்போற ஒரு நிமிஷம் ஆச்சரியத்திலையும் பிரமிப்பிலையும் ஆழ்த்தும் இந்த கோவில் சிற்பங்கள். இங்க மகாபாரத கதையெல்லாம் கூட காட்சிகளா சிற்பங்களா வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ராஜகுமாரனை ஒரு குரத்தி கடத்திக்கிட்டு போற மாதிரியும், ஒரு ராஜகுமாரியை குறவன் கடத்திக்கிட்டு போற மாதிரியும்லாம் சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ராஜகுமாரியோட மேலாடை காத்துல பறக்கிற மாதிரி அப்படியே அந்த சிலையை செதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு தத்ரூபமா தெரியும். மார்போ எலும்பு, விழா எலும்புகள் ஒல்லியாய் போன ஒரு வீரன், அந்த குறவனோட நெஞ்சு, அந்த மார்பெலும்பு கூட தெரியும். அப்படியே நம்ம எண்ணி பார்த்துடலாம். அத்தனை கால் பாதத்தோட நரம்புகள், அவ்வளவு உயிரோட்டமான ஒரு சிற்பம். சிற்பக்கலை மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தலம். அது இல்லாத எம்பெருமானோட அழகையும் ரசிக்க வேண்டிய ஒரு தலம். இங்க இருக்கிற கற்சிலைகளை தட்டினா பாத்தீங்கன்னா வெண்கல ஓசை வருமா. இங்க பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா 11 நாள் திருவிழாவா கொண்டாடப்படுது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் மேல பக்தர்களுக்கு கூடுறாங்களாம். காணும் பொங்கல் தினம் அன்று பக்தர்கள் கூட்டம் அலமோதுமா. தமிழ் ஆங்கில வருட பிறப்பு, தீபாவளி, பொங்கல் ஆகிய பண்டிகை நாட்கள்ல கோயில்ல விசேஷ அர்ச்சனை ஆராதனை நடைபெறும். வாரத்தோட சனிக்கிழமையில கோயில்கள் பக்தர் கூட்டமா அதிகமா இருக்கும். ஆனா என்ன இங்க ஒரு நம்மளுக்குன்னா, காலையில 6ல இருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4ல இருந்து இரவு 11 மணி வரைக்கும் தான் கோயில் திறந்திருக்கும். 11 மணிக்கு மேல வந்தோம்னா நம்ம இந்த கோவிலை பார்க்க முடியாது. அதனால கோவிலை பார்க்கணும்னு விரும்புகிற பக்தர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் தவறாமல் சென்று எம் பெருமானின் அருளை பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.